நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாடி ஆயிட்டே இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை அடிச்சுட்டு வாங்கோ. உட்கார சிவா. எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்கோமா. எடுத்துக்கோமா. எடுத்துக்கோங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அத்யக்ஷாய நமः. ஓம் துஜப்பிரியாய நமः. ஓம் அக்னிகர்ப்பசிதே நமः. இவ்வளவுதான் லவ் எல்லாம் எனக்கு ஒண்ணு பிடிக்கும்னு தெரியவே இல்லையா அசோக் உனக்கு? ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரீ பிரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமः. ஓம் தேவாய நமः. ஓம் அநேகார்ச்சிதாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சுத்தாய நமः. ஓம் புத்திப்பிரியாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. ஓம் கஜானனாய. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த கல்யாணம் வேண்டாம்னு நீ சொல்லியிருக்க கூடாதா? இப்ப கூட சொல்ல அசோக், நான் எழுந்துடுறேன். ப்ளீஸ் அசோக். ஓம் சதுர்பாகவே நமः. ஓம் சதுராய நமः. ஓம் சக்தி சம்யுதாய நமः. ஓம் லம்போதராய. என்னாச்சு? ஓம் சூர்பகர்ணாய. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓம் ஹரயே நமः. ஓம் பிரம்ம விதித்தமாய நமः. ஓம் காலாய நமः. ஓம் கிரகபதயே நமः. ஓம் காமினே நமः. ஓம் சோமசூர்யாக்னிலோசனாய நமः. ஓம் பாசாங்குஷதராய நமः. ஓம் சண்டாய நமः. ஓம் குணாதீதாய நமः. ஓம் நிரஞ்சனாய நமः. ஓம் அகல்மஷாய நமः. இந்த அருண் யாரு? இவனை எதுக்காக நான் கல்யாணம் பண்ணணும்? அதுவும் நீ எதிரில் இருக்கும்போது. இப்ப கூட என்ன உனக்கு புரியவே இல்லையா அசோக்? ஓம் கிருதினே நமः. ஓம் துஜப்பிரியாய நமः. ஓம் வீதபயாய நமः. ஓம் கதினே நமः. ஓம் சக்ரினே நமः. ஓம் ஸ்ரீதாய நமः. ஓம் அஜாய நமः. ஓம் உத்பலகராய நமः. ஓம் ஸ்ரீ பதயே நமः. ஓம் சுதிகர்ஷிதாய நமः. ஓம் குலாத்ரிபேத்ரே நமः. ஓம் ஜடிலாய நமः. ஓம் கலிகல்மஷ நாசகாய. உனக்கு தான் எனக்கு புரியல சுபா. உன்னோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். உன்னை தவிர வேற யாரும் என் மைண்ட்ல இருந்ததே இல்லை, இனியும் வரப்போறதும் இல்லை. ஓம் சௌமியாய நமः. ஓம் பக்தவாஞ்சிதாயகாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் கைவல்ய சுகதாய நமः. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமः. என்னாலதான் உன்னோட சந்தோஷமா டிராவல் பண்ண முடியல. இனியாவது உன் டிராவல் ஹாப்பியா இருக்கட்டும். அதுக்கு இந்த கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லை. ஆனா உன்னை ரியலி மிஸ் பண்ணுவேன், ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சுபா. இவ்வளவு நாள் யாரோ மாதிரியாவது பக்கத்துல இருந்த, இனி நீ பக்கத்துல கூட இல்லாம நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல சுபா. இந்த பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது முடிவு பண்ணிரே? இவங்க எல்லாருமே எங்க பசங்க தான். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரி. சரி சரி, யாருக்கும் முதல்ல பண்ணாலும் ஓகே. சரி. அப்போ ரெண்டு கல்யாணமும் சேர்ந்து நடக்காதா? ஒரே நேரத்துல தாலி கட்டுற மாதிரி? ஆமா, இந்திரா சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல தாலி கட்டிடலாமே. அப்படி வேண்டாம், தனித்தனியாவே பண்ணிக்கிட்டோம். முதல்ல இந்த மாப்பிள்ள பண்ணிக்கிட்டோம். இவர் பேர் தானே அசோக்? ஆமா. மகாலட்சுமி ச வித்மஹே விஸ்வபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். தொட்டுக்குங்க, நீங்க தொடுங்க. சுபா, இதை எல்லாரையும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. ஓம் மகாலட்சுமி ஆவாஹயாமி. ஓம் பிரக்ருத்யை நமः. ஓம் விக்ருத்யை நமः. ஓம் வித்யாயை நமः. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமः. ஓம் ஸ்ரத்தாயை நமः. ஓம் விபுத்யை நமः. ஓம் சுரப்யை நமः. ஓம் பரமாத்மிகாயை நமः.
ஓம் வாசே நமः ஓம் பத்மாலயாயை நமः ஓம் பத்மாயை நமः ஓம் பூஸ்வாஹா அக்னியே இதன் நமः ஓம் புவஸ்வாஹா வாயுவே இதன் நமः ஓம் சுவஸ்வாஹா சூர்யாய இதன் நமः ஓம் பூர்வஸ்வாஹா கொடுங்க. தட்டை வாங்கிக்கோங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயிட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தாலி கட்ட போற மாப்பிள்ளையோட தங்கச்சி யாரு? ஜனனி சரிப்பா. நில்லுமா. வாங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மிः பிரச்சோதயாத். ராத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மிः பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணுः பிரச்சோதயாத். மாங்கல்யம் தந்து நானே நாமம ஜீவன. என்னடா பண்ற? ஏய் சுபா, என்ன பண்ற? ஏய் நீ விடுறே. எழுந்துடா. சுபா ஓ எழுந்திருக்க மனசு வரலையோ? எழுந்திருன்னு சொல்றேன்ல. உட்காருங்க உட்காருங்க. சுபா என்னம்மா இப்படி பிஹேவ் பண்ற? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீங்க சும்மா இருங்கப்பா. எல்லாம் உங்களாலதான். எவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு? இவரு சொன்னாரா இவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா? இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எங்கேயாவது சொல்லுவேன்னு பாக்குறேன். நீ பாட்டுக்கு ஜாலியா தாலி கட்ட போற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அசோக் என்ன பிடிக்கும் தானே உனக்கு? நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? ஒண்ணு தாண்டா கேக்குறேன். நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? பதில் சொல்லு. முடியாதுல்ல. அப்புறம் அவ கழுத்துல தாலி கட்ட போற? கூச்சமே இல்லையா உனக்கு? அவ்வளவு ஈகோ உனக்கு, அப்படித்தானே? ஏன் உனக்கு இல்லையா அது? நானும் கோல தாலி கட்டதுக்கு உட்கார்ந்த. இந்த கல்யாணம் பிக்ஸ் ஆன நாள்ல இருந்து எவ்வளவு டென்ஷன்ல தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாம கூலா இருக்க. கவலை இல்லைன்னு நான் சொன்னனா? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உனக்காக தான். பேசாத நீ. எனக்காக நீ யோசிச்சா எப்படிடா என்னை விட்டு போக முடியும் உன்னால? எத்தனை தடவை வந்து உன்கிட்ட சொன்ன உன்னை மறக்க முடியலன்னு? கேட்டியாடி நீ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்கேன். நல்ல நேரம் முடிய போறது. கொஞ்ச நேரம் இருங்க. யோ நீ சும்மா பேசாம அறியா? ஏதாவது பேசினா இருக்கிற கோவத்துல உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். என் பக்கத்துல எவனோ ஒருத்தன் தாலி கட்ட உட்கார்ந்திருக்கான். உனக்கு கோவமே வரலையா? என்ன மனுஷன்டா நீ? கோவம் வரல, நீ பாத்தியா? பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். போய் சொல்லாத. நான் போனா நீ ஜாலியா இருப்ப. ஆமா நீ பார்த்த. நேத்து நைட் ஃபுல்லா தூக்கம் வராம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா உனக்கு? எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல தோணுச்சு. உனக்காக தான் அமைதியா இருந்தேன். நடிக்காதடா, அடிச்சிருவேன். இன்னொருத்தி நீ கல்யாணம் பண்றதுதான் எனக்காக பண்றதா? இப்ப கூட நான் பேசலனா தாலி கட்டியிருப்பல. வேற என்ன பண்ண சொல்ற? என்ன? ஓ அப்படின்னா இப்பவா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மூட்ல தான் இருக்கியா நீ? ஏய் லேகா, இப்படி வாடி. நீ என் ஃப்ரெண்டு தானே? கூட படிச்சு தொலைச்சல. உனக்காவது அறிவு வேண்டாம்? அதான் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? கோர்ட் சொன்னா நாங்க பிரிஞ்சுட்டோம்னு அர்த்தமா? இவனை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? இவ கூட படிச்சவ. இவளுக்கு எப்படிடா தெரியும் அதெல்லாம்? நீ கூட வாழ்ந்திருக்கல, உனக்கு தெரியலையாடா? நானாடி போன? நீ தானே வேணாம் தூக்கி போட்டு போன. போனா அப்படியே விட்டுருவியா? கூப்பிட மாட்டியா? போகாதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட நான் சொன்னேன்? அது அப்போ உன்னை விட்டு போன பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பாட்டில் உள்ள போயிருக்குன்னு தெரியுமா? பாட்டில் போனா சரியாயிடுமா? என்கிட்ட வந்து பேசிருக்க வேண்டாமா? நீ பேசலான்னு வந்தப்ப சண்டை போட்ட. நீ
உனக்கு பிடிக்கல நான் நினைச்சேன். உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டல்ல? எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னுடாதான்னு எவ்வளவு யோசிச்சேன் தெரியுமா? ஏன் யோசிச்சு நிறுத்தி இருக்க வேண்டாமா? நான் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? ஈகோயிஸ்ட் இடியட். உனக்கு ஈகோ இல்லையா? நீ தூக்கி போட்ட பின்னாடி கூட உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு எத்தனை தடவை நான் கத்திருப்பேன். கேட்டியாடி நீ? ஆமா, அப்பெல்லாம் புரியல. நீ எங்கேயும் போக மாட்டேன்னு நினைச்சேன். இப்படி வந்து தாலி கட்ட உட்காருவேன்னு யாருக்கு தெரியும்? இந்த கல்யாணம் கூட நான் எனக்காக பண்ணல, உனக்காக ஒத்துக்கிட்டேன்னு நான் சொல்றேன்ல. உன்னை அவ்வளவு பிடிக்கும் சுபா. ஓங்கி அரைஞ்சிருவேன். சினிமா டயலாக்லாம் பேசாத. இவ்ளோ பேசுறல, நீ தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நீ தாண்டா முதல்ல ஒத்துக்கிட்ட. அதனாலதான் நான் ஓகே சொன்னேன். வேணும்னா இவன் கிட்ட கேளு. ஒரு நாளாவது நான் இவன் கிட்ட சந்தோஷமா பேசிருப்பேன். நானு கேளு. எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? இந்த கல்யாணம் நடக்காது. நடந்ததெல்லாம் போகட்டும். யார் வேணா தப்பு பண்ணிருக்கட்டும். இப்ப சொல்றேன், ஒரு ஈகமும் இல்ல. ஓப்பனாவே சொல்றேன் அசோக், நீ எனக்கு வேணும். உன்னை நான் யாருக்கும் விட்டு தர முடியாது. என்னை விட்டுட்டு போயிடாத அசோக். இத நீ சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். என்னையா நடக்குது இங்க? கல்யாணத்துக்கு வந்தா இங்க வேற டிராமால நடக்குது. ரெண்டு பேருக்கிட்டையும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு தான் கல்யாண ஏற்பாடை பண்ணோம். இப்ப வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினா நல்லாவா இருக்கு? எவ்வளவு நாள் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம டென்ஷனா இருந்தேன்பா. இதுக்கு மேல என்னால முடியல. அசோக், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன், சுபா மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் பேசிடுங்க, நான் ரொம்ப கிடையாதுன்னு. அப்பெல்லாம் பேசாம இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு ஏன் இப்படி? ஏய், நான் கல்யாணம் பண்ணாதான் சுபா வேற கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். என் மனசுல சுபாவை தவிர வேற யாரும் இல்ல ஜனனி. அப்பா ப்ளீஸ், இந்த கல்யாணம் வேண்டாம். அசோக் இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அது எப்படிமா? இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு இப்ப வந்து நிறுத்த சொன்னா எப்படி? என்ன பெரிய ஏற்பாடு பண்ணிட்டீங்க? என்ன crore கணக்குல லாஸ் ஆகுமா என்ன? வந்திருக்கிறது 7 பேரு. இதுல என்ன லாஸ் ஆக போகுது? நீ எப்பவும் இப்படித்தான் இமோஷனலா முடிவு பண்ற. நாங்க சொன்னா எதையும் நீ கேக்குறது இல்ல, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுறது. அப்பா, இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்ப தெளிவா இருக்கேன். அசோக்க தாண்டி என்னால யோசிக்க கூட முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்ல சுபா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நடக்குது. நான் வேண்டான்னு சின்ன பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்றேன், நீ இப்படி அழுது ஓகே வாங்குற. அப்புறம் என்ன நடக்குது? அப்பா ப்ளீஸ், ஒவ்வொரு தடவையும் நான் தப்பா முடிவு பண்ணும்போது கூட நீங்க என்ன தண்டிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா சரியா ஒரு விஷயம் செய்ய போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கூட இருங்களேன். சுபா தான் என் மனசுல இருக்கான உனக்கு தெரியாதா? தெரிஞ்சனாலதானே என்ன அத்தனை தடவை போய் பேச சொன்ன. அதெல்லாம் ஓகே, ஆனா பேசல. ஏன் பேசல? உங்க 2 பேருக்குள்ள அவங்க ஈகோ தானே பெருசா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. மறுபடியும் சேர்ந்து இருந்தீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? சேர்ந்து இருக்கும் போது நான் எவ்வளவு சொதப்பி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் ஜனனி. நான் ஒத்துக்கலாம், இத மத்தவங்க ஒத்துக்கணும்ல. வரதராஜன் அங்கிள் கிட்ட என்ன சொல்வீங்க? லேக்கா பாவம் இல்ல, அவர்கிட்ட நான் பேசுறேன். எப்போ எங்க பேசணுமோ அங்கெல்லாம் சைலண்டா இருந்துட்டு இப்ப போய் பேச போறீங்களா? ப்ளீஸ் ஜனனி, சுபாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சுதான் நான் இதை மூவ் பண்ணல. மற்றபடி நான் ஒவ்வொரு செகண்டும் அவளை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஜனனி. இப்ப அவளே வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் என்கிட்ட நிற்கும் போது அவளை தாண்டி என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியல ஜனனி. ஆமா, அருண் நல்ல பையன், யுஎஸ்ல இருக்கான், நல்ல வேலை. நீயும் அங்க போயிடலாம். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. லூசாப்பா நீங்க. நான் அசோக் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், நீங்க அருணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போட்டும், ஆனா எனக்கு வேண்டாம். ஆமா, இப்ப அப்படிதான் தோணும். இதுக்கு நான் சரின்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அருண் பெட்டர் ஆப்ஷன் உனக்கு தோணா என்ன செய்வ? அம்மா, அவன் நல்ல பையன்டா, அவசரப்பட்டு மிஸ் பண்ணிடாத. ஏன் அசோக் நல்லவன் இல்லையா? என்ன பெரிய யூஎஸ், நானும் அசோக் நினைச்சா போக முடியாதா? அவனை என்ன உங்களை மாதிரி ஹோட்டல்ல மட்டும் சுத்தி சுத்தி வர ஆளுன்னு நினைச்சீங்களா?
அவன் இப்ப எங்க ஃபீல்டுக்கு வந்தா கூட பெரிய சம்பளம் வாங்குவான். சரிம்மா, இப்படி சொல்றேன், கல்யாணம் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்திட்டு அருணை லேக்கா வேணான்னு சொல்றது தப்பு இல்லையா? நீங்க 2 பேரும் தப்பு பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேணும்னா அருணையும் லேக்காவையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏய், என்ன பேசுற? அவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு அசோக் வேணும். ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்றீங்க அசோக்? சுபாவே என்ன வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் எங்க வீட்டுக்கு போல சொல்லு? எங்க அம்மா அப்பா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு போக தெரியாதா? சுபா இருக்க வீட்டுல அவளை நான் பாத்துக்கிட்டாவது இருக்கணும் தான் நான் போல. அசோக், இவங்களுக்கு நம்மள புரியாது. நாம எதுக்கு இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு? வா, இங்க இருந்து போயிடலாம். போறேன்னு சொன்னா வா. விடுறோமா நாங்கலாம்? அப்புறம் கம்பல் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, தெரியும்ல? மறுபடியும் அவசரப்பட்டு சொதப்ப பிளான் பண்றாங்க. இந்த தடவை விடக்கூடாது நாம. அசோக் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன். ஏன் இப்படி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஏய் சுபா, புரியாதா உங்களுக்கு? என்னப்பா, நாடகம் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சுதா? உங்க 2 பேராலையும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க 2 பேரும் தான் ரொம்ப லேட். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்கன்னு சொன்னா கேட்டா தானே? எங்களை வேஸ்டா டிராமா போட வச்சுட்டீங்க. அப்போ இது எல்லாமே உங்க பிளான் தானா? ஐயோ, சத்தியமா எனக்கும் சச்சிக்கும் இந்த விஷயம்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நாங்க ரியலி பாவம்பா. இந்த தாத்தாவையும் விட்டுரு. உங்க அப்பாவும் ஜனனியும் இவங்க கூட சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது. கல்யாண பேச்சு எடுத்தா நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒட்டிப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா விடாம விளையாடி இங்க வரைக்கும் கொண்டு வந்து விடுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. ஆமாம்மா, இன்னைக்கெல்லாம் எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. டிராமா சொதப்பிருமோன்னு. அப்போ உண்மையிலேயே நான் எழுந்து கல்யாணத்தை நிப்பாட்டலனா? ஐயோ, நாங்க 2 பேரும் எந்திரிச்சு ஓடி இருப்போம். இல்லனா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன காலி பண்ணிடுவானே. டிராமா தானா? அப்புறம் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு நேரம் பேசி எங்களெல்லாம் டென்ஷன் பண்ணி ஏன் இப்படி? எவ்வளவு நேரம் ஓடும்னு டெஸ்ட் பண்ணோம்ல. உயிர் போயிடுச்சு எனக்கு. உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க, லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க, திருஷ்டிப்பட்ட மாதிரி இடையில என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப எல்லாம் போச்சுன்னு சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. ஆமாம்மா, முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப பிரிஞ்சிருந்த அந்த நாள்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இனி எந்த பிரச்சனையும் வராது, வரக்கூடாது. வந்தாலும் சரி பண்ணிடுவோம் மாமா. நீங்க 2 பேரும் பண்ண அக்கப்போற சரி பண்றதுக்கு எவ்வளவு பேர் தீயா வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டின. சாரி. என்ன, எனக்கு தேங்க்ஸ் இல்லையா? ஆமாமா, அவர்தான் பாவம் உனக்காக யுஎஸ்ல கார்டனோட வீடெல்லாம் பாத்திருக்காரு. என்ன, இன்னைக்கு கல்யாணம் நடக்க போறதா இல்லையா? சாமி, இவங்க கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனிமே என்ன புதுசா பண்ண போறாங்க? நீங்க ஏதோ டிராமா பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா பணம் நான் 10,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். கல்யாணம் பண்ணி வைக்காம நான் எப்படி போக முடியும்? டிராமாவுக்கு நான் கொடுத்த பேமெண்ட்டை வச்சுங்க.
சொன்ன மந்திரம் அப்படியே தொங்கிட்டு நிக்கிறதே, அதை என்ன பண்றது? அதான் 2 பேரும் கோர்ட்ல போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால அவங்கள மறுபடியும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். ஐயர் தான் ஆரம்பிக்கிறாருல்ல, பண்ணி வச்சிடலாம். ஆமா சுபா, உன் கல்யாணத்தை பார்க்க அப்ப வர முடியல, நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கோம். இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க. நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணும் அப்படியே உட்காருங்க. உட்கார. ஓம் கணானாம் கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்திரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாயக்ஷண்வன்னோதுபித்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஐயரே சொல்லுங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப சொல்லணுமா? தாலி எடுத்து கொடுங்க. சுபா பக்கத்துல உட்கார்ந்த உடனே தான் சத்தமே வெளியே வருது. இவ்வளவு நேரம் சுட்ட கொக்கு மாதிரி ஒத்த காலையே நின்னுகிட்டு இருந்தா. இந்தாங்க திருமங்கலத்தை வாங்கிக்கோங்க. கொடுங்க. இவன் கட்ட தாலி தான் இருக்கே. இருக்கா? ஏய், இது எப்ப போட்ட? நான் எப்ப கழட்டினேன் போடுறதுக்கு? முறைச்சுக்கிட்டாலும் எக்ஸ்ட்ரீம், ஃபீல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீம் தானா? தாலி கட்டாம எப்படி கல்யாணம் பண்றது? ஐய, இவரே அநியாயத்துக்கு செஞ்சீரா இருக்காரு. சாமி சொல்லுங்க. தாலி வேண்டாம் சாமி, மாலை எடுத்து கொடுங்க, மாலையை மாத்திக்கட்டும். சீக்கிரம் கொடுங்க. வாங்கிப்பா. வாங்கிக்கோங்க. கொடுங்க. இதை நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க பொண்ணுக்கு போடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்வஸ்வஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசம் பகபுத்திர லாபம் சதசம் பக்ஷரம் இனிமேலாவது ஒழுங்கா குடும்ப நடத்துற வழியை பாருங்க. இன்னொரு தடவை டிராமா கேமான்னு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியாது, புரியுதா? ஆமா, இனிமே சரியா இருப்பாங்க. பிரிஞ்சது எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. 1 மினிட், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டீங்களா இல்லையா?